கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஐசிடி அகாடமி சார்பாக அருமையான இளைஞர்கள் கூட்டத்தை சந்திக்கிற வாய்ப்பை தந்த ஐசிடி அகாடமியினுடைய சிஇஓ மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் சார் அவர்களுக்கும், இந்த மேடைக்கு என்னை அழகாக அழைத்து ஒருங்கிணைத்த சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மதுரை ராமகிருஷ்ணன் நாங்கள் எல்லாம் கலக்கப்போதியாரிலே பங்கு கொண்ட பொழுது சிறு பிள்ளையாக பார்த்த ஒரு அன்பு தம்பி இன்றைக்கு 2500 மாணவர்களுக்கும் மேற்பட்ட ஒரு மாபெரும் கூட்டத்திலே தன்னுடைய அழகு தமிழால் அடித்து நொறுக்கி இருக்கிறார் என்பதில் எனக்கு ஒரு அண்ணனாக மிகப்பெரிய மகிழ்ச்சி. கலைட்டான் தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வரப்ப பார்த்தேன், ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் வெளில நடந்து போயிட்டு இருந்ததுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. பொம்பளை பிள்ளைங்களா போச்சு, ஆம்பளை பசங்களா போனாங்க. உங்களையெல்லாம் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பு அண்ணன் பிடிஆர் அவர்கள் வருகை இருக்கிறார். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம். வணக்கம். அவ்வளோ ஆழமான அறிவார்ந்த ஒரு நபர். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு. எல்லாரும் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன ஒரு பிள்ளை காருக்குள்ளே பார்த்துருச்சு. நான் கேட்டேன், இங்கே போகிறேன். அவ்வளோதான், அது ரியாக்ஷனே. ஐயா அண்ணன் பார்த்துக்கிட்டாப்புல வீட்டுக்கு வந்து சொல்லிடுவாரோங்கிற மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்புகிறேன், இந்த இவ்வளோ பேர் இருக்கீங்க, அரங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கீங்க, சில பேர் எந்திரிச்சு போயிருக்கீங்க, சில பேர் வேற வேற நினப்பில் இருப்பீங்க. நான் எப்பொழுதும் நம்புகிற அழுத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, யார் பேசி யாருடைய காதுகளுக்கும் இதயங்களுக்கும் எந்த வார்த்தைகள் போக வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அமர்ந்திருக்கிற உங்களுக்காக நான் பேசுவதில் இதயம் மகிழ்கிறேன், என் உரையை தொடங்குகிறேன். அவ்வளவுதான். நம்ம விஜய் சாரோட அந்த லியோ படத்தை போட்டப்ப நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நீங்கள் எல்லாருமே நம்ம ராஜன் அவர்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கிறப்ப நான் பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் எதை கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்தேன். அந்த உழைப்புக்கு பின்னாடி நடுவில் அந்த ரியல் சீன் வருது, பின்னாடி சிஜி பண்ண சீனும் வந்துட்டே இருக்கு. அதில் விஜய் சார் காரில் உட்காந்து ஓட்டிட்டு போறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த ரியல் சீனில் படத்தில் நாம் பார்க்குற காட்சியில் அவ்வளோ வாகனங்கள் பக்கத்தில் போகுது, அவ்வளோ சண்டை, அவ்வளோ பேர் துரத்துறாங்க. அதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் கார் ஓட்டிட்டு போகிற மாதிரி காட்சி, கரெக்டா? ஆனால் எடுக்கிறது கிரீன் மேட்டில், உட்கார்ந்து இருக்கிறது ஒரே ஒரு மனிதர் அந்த காரில், அவர் மட்டும்தான். ஆனால் தன்னை சுற்றி அத்தனையும் நடக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு மனுஷன் நடிக்கிறதால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் அந்த மனிதர் இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம சினிமாக்காரங்களை சினிமாவை மட்டும் பார்க்காம அவங்க உழைப்பை பார்க்கணும். நீங்க எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சப்ப, ஓ விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க கைத்தட்டி ஆர்ப்பரிச்சிருப்பீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா உழைப்பை பார்த்தேன். என்ன பிரமாதமான உழைப்பு! உழைப்பு இல்லாம யார் இன்னைக்கு வந்திருக்கா? யாரால வர முடியும்? இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுறப்ப உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி உங்களை தட்டி கொடுத்தாரு. ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க, பல பேர் மயக்க நிலையில் அமர்ந்திருக்கலாம், சில பேர் மயக்க நிலைக்கே சென்றிருக்கலாம், இன்னும் சில பேர் ஞான நிலையை தொட்டு மோன நிலையே அடைந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்காது. அதனால உங்களை கலகலப்பு பண்ணணும்னு தம்பி அதெல்லாம் பேசணுன்னு அதுக்கு அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒன்னே ஒன்று சொல்லவா, உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை தங்கம். இப்போ T20 மேட்ச் நடந்துச்சு, இந்தியா பங்களாதேஷ். ஹார்திக் பாண்டியான்னு ஒரு ஆளு பர்சனலா
தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு ஏகப்பட்ட சோகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரொஃபஷனலா அவர் ஐபிஎல் ஆடுறப்ப அவரால் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மும்பை வான்கடை மைதானத்தில் ஹார்திக் வெளியில போ, ரோஹித் நீ இரு அப்படின்னு கத்துறாங்க. எந்த ஹார்திக் பாண்டியாவை எந்த மைதானத்தில் எந்த ரசிகர்கள் இந்த மைதானத்திற்குள் இருப்பதற்கு நீ தகுதி இல்லாதவன் என்று குரல் கொடுத்தார்களோ அதே ரசிகர்கள் வேர்ல்ட் கப் அடிச்சு முடிச்சோன்ன ஹார்திக்னு எந்திரிச்சு கத்தலாம் பாரு, அதன் பெயர் வெற்றி. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனிதன், 30,000 பேர் பார்வையாளர்கள், 30,000 பேரோட வெறுப்பையும் ஒரு மனுஷன் சம்பாதிச்சு ஒரு டீமோட கேப்டனா நிக்கிறான் ஐபிஎல்ல. ஆனா அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. அவன் வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்த்தாரு. பேரலா பர்சனல் இஷ்யூ போகுது. உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நிறைய பேர் தம்பி ஏன்டா சரியா படிக்கல, ஏன்டா காலேஜ் வரல சார், எங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது, இல்ல எனக்கு நடந்தது உங்களுக்கு தெரியாது, 1000 காரணம் சொல்றோம்ல. ஆனா ஜெயிச்சவங்க காரணத்தை சொல்றதே இல்லை. ஏன்? உழைப்பை நம்புபவன் தோற்பதற்கான காரணத்தை ஒருபோதும் அடுக்கவே மாட்டான். இது வாழ்க்கையினுடைய எழுதப்படாத விதி. இந்த ஹார்திக் பாண்டியா இந்த பங்களாதேஷ் மேட்ச்ல உயிரை கொடுத்து அவன் பவுலிங் போடுறாங்க. ஒரு ஆளு நீங்க அந்த இது அப்படி பின்னாடி தட்டி விடுவார் பார்த்தீங்களா, நிப்பாரு, அப்படி தட்டி விட்டுட்டு சிவிங்க மினிட் இருப்பான். வந்து எங்க போச்சுன்னு கூட அந்த ஆள் திரும்பி பார்க்கல. ஏன்? அது 4க்கோ 6க்கோ போயிருக்குங்கிறது பேட்ஸ்மேனோட ஹார்திக் பாண்டியாவோட தன்னம்பிக்கையினுடைய உச்சத்தினுடைய எண்ணம். அது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஹையா இருக்காரு. அப்படி அடிச்சுட்டு திரும்பி கூட பாலை பார்க்கல. ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்க உழைப்பை சரியா கொடுத்துட்டீங்கன்னா ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அதுதான் உதாரணம். நாம ஏன் ரிசல்ட்டை பத்தி கவலைப்படுறோம்? நமக்கு தெரியும் நாம எங்கெங்கெல்லாம் டோக்கா போட்டோன்னு. படிக்கிறப்பதான் படம் பார்த்து அத்தனை படமும் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு போயிருக்க வேண்டாம். இவன் நேத்து கூப்பிட்டானே, என்ன நேத்தாவது போகாம இருந்திருக்கலாம். ஒரு டீ குடிக்கலாம் வாடா மச்சான்னா, டீ மட்டுமா குடிச்சோம்? உக்காந்து அந்த கதை இந்த எல்லாம் போச்சு. எக்ஸாம் அப்படியே பக்கு 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 தவற விட்ட நேரம்ல எப்படி திரும்ப வரும்? ஹார்திக் பாண்டியா யோசிச்சு பாருங்க, என்ன எஃபர்ட், எவ்வளவு பெரிய உழைப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க வரலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ராமகிருஷ்ணன் வந்து அவர் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார், அது எனக்கான பாதை. அண்ணன் வருவாரு, மக்கள் எல்லாம் எனர்ஜி பண்ணிடணும், சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காதல் மொழி அது இது. ஆனா அதோட நீங்க என்ன கரெக்டா எடுத்துக்கணும். காதலை பத்தி மட்டும் பேசல, அதுல என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவியோ அது அத்தனையும் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு பண்ணுடானாரு. நீங்க அதை தான் எடுத்துக்கணும். முக்கியமா நிறைய பேர் தலைகீழா புரிஞ்சுப்பீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் வந்து சேலத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். கார்ல போறப்ப சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்காக வரேன். கரெக்டா கொட்டலாம்பட்டி பைபாஸ் தாண்டி போகுது என்னுடைய காரு. பக்கத்துல டிவிஎஸ் 50ல ஒரு பழைய வண்டி, அதுல நிறைய மூட்டை மூட்டையா துணியை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் பைக் ஓட்டிட்டு போறாரு. அவரை உத்து பார்க்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி சாதாரணமான வேலையை செய்பவர்களை நான் கூர்ந்து பார்ப்பேன், என்ன மாதிரி மனநிலையில் அவங்க போறாங்கன்னு. கிட்ட போய் பார்க்கறப்பதான் அவர் பைக் இப்படி போகுது, என் கார் இப்படி போகுது. அப்பதான் தெரியுது அவருடைய வலது கையில இந்த கை 5 விரல்களையில மணிக்கட்டு வரைக்கும் கையே இல்லை. ஏதோ ஒரு விபத்துல ஒரு கையில 5 விரல்கள் அந்த மணிக்கட்டு வரைக்கும் அவர் தவற விட்டுருக்கார், இழந்துட்டார். வெறும் இதே இது ஒரு கைதாங்க சொல்லும். பைக் ஓட்டுற பசங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம வேகமாக போனோம்னா என்ன சொல்ல போடணும்? ரைட் ஹேண்ட் ரொம்ப முக்கியம்ல, வலது கை ரொம்ப முக்கியம்ல, திருகணும்ல ஸ்பீடாக போகிறதுக்கு. அந்த மனுஷன் 5 விரல்களும் மணிக்கட்டும் இந்த இடமே இல்லாத அந்த மனுஷன் அந்த மொட்டையா முழுன்னு இருக்கு அந்த கையை வச்சு டிவிஎஸ் 50 அப்படி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கார். ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன். நிச்சயம் அவர் வீட்டில் குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைகள் படித்து கொண்டிருக்கும். கைகள் இழந்த பிறகும் கூட ஒரு மனிதனால் சராசரி வேகத்தில் சென்று தன் குடும்பத்தை நடத்த முடியும் என்றால் அந்த குடும்பத்தில் படிக்கிற குழந்தைகளின் படிப்பிற்காக மட்டும் அந்த தந்தை உழைத்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா வேற எதை பார்த்தும் நம்ம கவனம் போகாது. பஸ் ஸ்டாண்டில் பரவசமாகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது.
ஏன் வாழ்க்கை தான் பொழிச்சு பொழிச்சுன்னு கன்னத்திலேயே விற்குது. கரெக்டா? அண்மையில் சீனாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சாங்க. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க ஓன்னு அழுதுச்சு. எல்லா குழந்தைங்களும் என்ன ப்ளே பண்ணி காமிச்சாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாலாம் எந்தெந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை செய்கிற விதத்தை வீடியோவாக எடுத்து கிளாஸில் ஸ்மார்ட் டிவியில் அவங்க போட்டு காமிச்சாங்க. ஒவ்வொரு குழந்தையும் கதறி கதறி அழுதுது. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைங்க உட்காந்துருந்தது ஒரு ஏசி கிளாஸ் ரூம். அந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தது ஒரு ஹைடெக் கிளாஸ் ரூம். அந்த குழந்தைங்க உட்காந்துருந்தது அவ்வளோ அழகான ஒரு பெஞ்சில், அவ்வளோ அழகான டெக்கு நிறைந்த ஒரு டேபிள் மேலே அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு? அந்த ஆள் மனுஷன் மாதிரியே தெரியல, முழுக்க முழுக்க ஏதோ அரிசி மாவு மாதிரி ஒரு மாவு உடம்பு ஃபுல்லாக மூடி இருக்கு. மூட்டை மூட்டையாக தூக்கி கம்பெனியில் இறக்கிட்டு இருக்காரு. இன்னொரு அப்பாவை பார்த்தா ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அப்பாவை பார்த்தா மாலில் கண்ணாடி துடைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு அம்மாவை பார்த்தா ரோட்டில் ஏதோ வித்துட்டு இருக்காங்க. இன்னொரு அம்மாவை பார்த்தா ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் பொம்மையை காமிச்சு வித்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க கதறி கதறி அழுது. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சகோதரனாக என் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன். உங்கள் தாய் தந்தையரின் வழிகளை உணர்ந்த மகனாக நீங்கள் இருந்தால் ஒருபோதும் உங்கள் கவனம் சிதறாது. படத்துல பாக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்களா, காதலிக்கிறாங்களா, 120 ரூபா கொடுத்தீங்களா, கையை தட்டினீங்களா, பார்த்தீங்களா, ஷட்டரை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஃபகத் ஃபாசில்னு ஒரு ஆளு, ஒரு மனுஷன், ஒருத்தன் பேரை சொன்னோனையுமே கைத்தட்டி விடுது. அந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கான்ல. நம்ம பேரை சொல்லி வீட்டில் தெருவில் கேட்குறாங்கன்னா, அந்த பிள்ளைய எங்கே இருக்கு? நான் தான் அங்கிள். ஏமா பக்கத்து வீட்டில் இருந்த? ஆமா அங்கிள், 10 வருஷமா இங்கே தான் இருக்கேன். ஒரு வேலைக்கு தெரியாது. நம்ம அப்படி இருப்போம். ஃபகத் ஃபாசில் சொன்னார், திரைப்படம்ங்கிறது உங்கள் பொழுதுபோக்குக்கு, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். உங்கள் பொழுதுபோக்குக்கு அதிகபட்சம் வீட்டில இருந்து கிளம்பி தியேட்டர் போகிற வரைக்கும் படத்தை பற்றி பேசுங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் தியேட்டர்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர வரைக்கும் படத்தை பற்றி பேசுங்க. அதுக்கு மேலே யாரும் தயவு செஞ்சு படத்தை பற்றியே பேசாதீங்க. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் திரைப்படத்தை தாண்டி பேசுவதற்கும் நேசிப்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னார் ஃபகத் ஃபாசில். உண்மை. 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு அதை பற்றி 30 மணி நேரம் சாட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸோட. மச்சான் என் தலைமை படம் எப்படி, போன படம் மாதிரி இல்லை. ஏன்னா இவர் தான் டைரக்டர் அசோசியேஷன் ஹெட்டு. ஒவ்வொரு படம் எப்படி வரணும்னு சொல்லுவார். என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், நான் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்தேன் பிரேக்கில், பாப்கார்ன் வாங்குறதுக்கு என் பிள்ளைக்கு. சார் படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்கு சார். நான் அப்படியே சொல்கிறீங்க? எனக்கு என்னவோ நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணேன், பாப்கார்னை வச்சுட்டு என்ன எதிர்பார்த்தேன்னு கேட்டேன். அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். அப்படி சொல்லல சார், சொல்லு என்ன எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு. இல்லை, நீ என்ன எதிர்பார்த்த சொல்லுன்னு சொல்ல தெரில. நம்முடைய பிரச்சனை எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? அடுத்தவர்கள் தோல்வி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே அடுத்தவர்கள் உழைப்பை பார்க்கிற பொழுது நம் வெற்றியை நோக்கி நம்முடைய கண்களும் மனமும் ஒருபோதும் திரும்பாது. மரியாதைக்குரிய அமைச்சர் பிடிஆர் அண்ணன் வந்திருக்கார். ஒரு அரசியலில், ஒரு களத்தில் ஒரு மனிதராக அவருடைய செயல்பாடு கட்சியை தாண்டி பாராட்டுதலுக்குரியது. எந்த கட்சிக்கும் சார்புடையவன் நான் அல்ல. ஏன், எனக்கு அவரிடம் தனிப்பட்ட முறையில் அறிமுகம் கூட கிடையாது. ஆனால் அவர் செய்கிற விஷயங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிற ஒரு பொது ஜனமாக நான் சொல்லுகிறேன். எல்லாமே விமர்சனம் இருக்கும், அவ்வளோ விமர்சனம் இருக்கும். விமர்சனத்தினால அரசியல் விட்டு போகணும், விமர்சனத்தினால எங்கேயாவது வெளில போயிடணும், கிடையவே கிடையாது. விமர்சனம் வருகிற பொழுதெல்லாம் அது தனக்கான உண்மையான விமர்சனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் தெளிவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் தலைவராகவே உருவாக முடியும் என்கிற தெளிவை நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரச்சனை ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி யாராவது ஒரு வார்த்தை உங்களை பத்தி சொல்லிட்டா உடனே கோச்சுக்கிறீங்க. அவ்வளவு வருஷம் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அது குறிப்பு பசங்களாவது பரவாயில்ல, பொண்ணுங்களாம் ஹைலி சென்சிபிள். அவ இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் சார். நான்லாம் ஆக்சிஜன் இல்லை சோறு இல்லைனா தான் இருக்க மாட்டேன். எல்கேஜில இருந்து ஃப்ரெண்டு சார்.
என்கிட்ட ஒரு பொண்ணு நான் என்ன சொல்லி முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ண, இப்போ 12th எழுதிட்டோம் சார். அழுதுட்டேன். ஃபெயில் ஆகிட்டியான்னு கேட்டேன். நல்ல மார்க்கு சார், 88%. அவன் 90%. நல்ல மார்க் தானே, சந்தோஷம் தானம்மா. 2 பேருக்கும் ஒரே காலேஜில் இடம் கிடைக்கல சார். சரி என்னம்மா பண்ணலாம்? அதான் தெரியல சார். எப்படி சார் அவ இல்லாமல் நான் படிப்பேன்? புத்தகம் இல்லாமல் எப்படி படிப்பேன்னு கேட்டால் நியாயம். காலேஜ் ஃபீஸ் கட்டாமல் எப்படி படிப்பேன்னு கேட்டால் நியாயம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் செல்லங்களா, நட்பு புனிதமானது, நண்பர்கள் அருமையானவர்கள். ஆனால் எல்லா சமயத்திலும் நண்பர்கள் உங்களை கைப்பிடித்து வாங்க. மரியாதைக்குரிய ஆர்ஜே பாலாஜி அவர்களே, உதய் சங்கர் அவர்களே, வாங்க உதய். நட்பு நண்பர்கள்லாம் புனிதம்தான். சேர்ந்து கத்துறப்ப சந்தோஷமா இருக்குல்ல? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நான் ஜாலியா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன். ஆனா நட்பு, அதை நம்பு, நண்பன் அவனை பக்கத்தில் வச்சுக்கோ. ஆனா வாழ்க்கையினுடைய எல்லா தருணத்திலும் அவன் உடனே பயணிக்கவே முடியாது. நட்பு இருக்கும், நண்பன் கூடவே இருக்க மாட்டான். அந்த தெளிவோடு இரு, தயவு செஞ்சு அந்த தெளிவோடு இரு. இவ இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன், இவ இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன், தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாது. ஒரு ஃபுட்பால் மேட்ச் தாங்க, ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, ஒரு மேட்ச் நடக்குது. ஒரு குட்டி பையன் ஒரு டீமோட டிஷர்ட்டை போட்டு அவன் உட்காந்துருக்கான். அப்படியே அந்த டீமுக்காக அவன் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கான். வந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ஏய் உன்னோட டீமா? ஆமாம் சார். அவங்க டிஷர்ட் போட்டிருக்கல தெரியல? ஆமாம், என்ன மேட்சோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எங்கள் டீம் 0, எதிர் டீம் 3 கோல் அடிச்சிருக்கானுங்க சொல்கிறான். உடனே அந்த சீஃப் கெஸ்ட் சொல்லியிருக்காரு, மனசை விட்டுறாது தம்பி, வாழ்க்கையில் வெற்றி தோல்விலாம் சகஜம் அப்படின்னு இருக்காரு. அந்த பையன் ஒரு ஆழமாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியாயிட்டானா. சீஃப் கெஸ்ட்டுக்கு அவமானம். ஏதாவது சொல்லியிருக்கணும்ல, இவன் என்ன ஒரு லுக் அவுட் சிரிச்சு விட்டு வேறு மேட்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அவன் சொன்னானா, சார் இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, இன்னும் 15 நிமிஷம் இருக்குது மேட்ச் முடியறதுக்கு. இந்த 15 நிமிஷத்தில் என்ன வேணா நடக்கலாம். இந்த 15 நிமிஷத்தில் என்ன வேணா நடக்கலாம். அங்கே ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஆடுறவங்களோட கவலை, உங்களோட கவலை கிடையவே கிடையாது. அவன் என் டீம், அவனை சப்போர்ட் பண்ணுறது என்னோட கடமை, அதுவும் உங்கள் கடமை கிடையாது. இறுதி நேரம் நெருங்குகிற வரை முடிவை அறிவிப்பதற்கான தகுதி இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. வாழ்க்கை யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். நான் அதையே தான் சொல்கிறேன். வாழ்க்கை இப்படி தான், உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி சில பேர் வருவான், காப்பாற்ற மாட்டான். கடைசி நேரத்தில் படித்து தேத்திரலாம் மச்சாம்பான், கடைசி நேரத்தில் படித்தவன் உதவி பண்ண மாட்டான். என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுனே தெரிலடி, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஃப்ரெண்டுன்னு நம்புவீங்க, கடைசி நேரத்தில் அவங்களால உதவி பண்ண முடியாமல் போயிடும். ஒரே ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் எது இல்லைனாலும், போர்ச்சுகல்னு ஒரு நாடு, அங்கே ஒரு பையன் 4வது குழந்தை குடும்பத்துக்கு, 4வதா இந்த குழந்தை வேணுமா, ஏற்கனவே பிறந்த 3 குழந்தைங்க வளர்க்க முடியலையே, கருவிலேயே இந்த குழந்தைய கலைச்சிடலாமா, ஒரு அண்ணன் 2 அக்கா, எதுக்குன்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மா தாய் மனசு மாதிரி சரின்னு பெத்துறாங்க. அப்பா ஒரு குடிகாரர், நகராட்சி பூங்கால வேலை செய்கிறாரு, அம்மா வீட்டு வேலை செஞ்சு வேலை செய்கிறாங்க. அந்த பையனுக்கு ஃபுட்பால் மட்டும்தான் கனவு, ஃபுட்பால் தான் உலகமே. அந்த பையனை தான் இந்த உலகமே கொண்டாடிச்சு. அந்த பையனோட பேரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வாழ்க்கையில் எதுவுமே அந்த பையனுக்கு கிடைக்கல, வெறும் கால்களோடு ஃபுட்பால், சரியான ஃபுட்பால் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பையன். ஃபுட்பால் இப்போ நான் அண்மையில் பேசுகிறப்ப சொன்னேன், ரொனால்டோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு பேசியிருந்தாரு, ஐரோப்பாலேயே அதிக கோல் அடித்தவன் நான், அதிக விருதுகள் அடைஞ்சவன் நான். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 900 கோல்ஸுங்கிற டார்கெட்டை இப்போ நான் கொஞ்ச நாளில் அச்சீவ் பண்ணிடுவேன். என்னுடைய டார்கெட் 1000 கோல்கள் அடித்த கால்பந்து வீரன் என்பது என்னுடைய டார்கெட்.
இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரொனால்டோ சொன்னார் இந்த உலகத்தை பார்த்து, என்னுடைய 11 வயதிலிருந்து எனக்குள் நானே சொல்லிக் கொள்வேன். அது ரொம்ப முக்கியம். நீ என்ன ஆக போறேன்னு அடுத்தவங்கிட்ட சொல்லிடாத. கெடுக்கிறதுல முதல் ஆளா சொன்னவன் கேட்டவன் தான் இருப்பான். ஆர்ஜே பாலாஜி வந்தோன்னே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சகோதரர் வந்தோடனே எல்லாம் அப்படியே ஆர்ஜேவா இருந்து நடிகராக வந்து டைரக்டர் ஆகி வேற பரிணாமங்களுக்கு போய் இன்னைக்கு சூர்யா சாரை வச்சு படம் எடுக்கிற இடத்துல உயர்ந்து நிற்கிறார். அந்த ஜேர்னி ஒரு 20 வருஷம் தாங்க. உள்ள நுழைஞ்சோன்னா ஒருத்தருக்கு 2000 பேர் கத்துறீங்கன்னா அதுக்கு அந்த மனுஷன் முதல் நாள் வந்தோன்னே யாருக்குமே தெரியாது. 20 வருஷம் உழைப்பு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், T20 மேட்ச் மாதிரி தான் வாழ்க்கையே, 20 ஓவர்ஸ் மேட்ச் மாதிரி தான் வாழ்க்கையே. 20 ஆண்டுகள் ஒரே துறையில் நீ கடினமாக உழைத்தால் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு நீ தெரியவே மாட்ட. ரொனால்டோ சொன்னாரு, 11 வயதில் எனக்குள் நானே சொல்லிக் கொள்வேன், இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கால்பந்து வீரனாக நான் வருவேன், இந்த உலகம் என்னை கொண்டாடும் என்று எனக்குள் நானே சொல்லிக் கொண்டேன். இன்றைக்கு உங்கள் முன் நிற்கிறேன். சொல்லிட்டு இந்த உலகத்தை பார்த்து சொன்னாரு, நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்குள்ளே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொன்ன வார்த்தை. என் அருமை மாணவர்களே, இங்க எல்லாருமே திறமைசாலிக தான். ஒரு திறமைசாலி எந்த இடத்துல தோக்குறான் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதப்ப மட்டும்தான் தோக்குறான். மைக் டைசன் ஹெவிவெயிட் சாம்பியன், தினமும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 5லிருந்து 8 கிலோமீட்டர் ஓடுவாராம். 4 மணிக்கு எந்திரிச்சு 5லிருந்து 8 கிலோமீட்டர் ஓடுவாராம். நீ சும்மா போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே அவர் ஓடுனதை வந்து பதிவாகவே வச்சுருக்காங்க. மைக் டைசன் சொன்னாராம், நான் 4 மணிக்கு எழுந்து என்னுடைய பயிற்சியை துவங்குகிற பொழுது என் எதிரி தூங்கி கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். என் எதிரி தூங்கி கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஒருவேளை என் எதிரி அதிகாலை 4 மணிக்கு எழுந்தால் நான் 2 மணிக்கே எழுந்து பயிற்சியை செய்வேன். ஒருவேளை என் எதிரி 2 மணிக்கு பயிற்சியை துவங்கினால் நாள் முழுவதும் தூங்காமலேயே பயிற்சியை செய்வேன். மைக் டைசன் சொன்னாரு, இந்த உலகமே என்னை ஒரு மாபெரும் குத்துச்சண்டை வீரனாக பாராட்டுகிறது. ஒரே ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெற முடியும். ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுக்கத்துடன் தொடர்ச்சியாக பயிற்சியுடன் மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதராக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார் மைக் டைசன். நேரம் அதிகமாயிடுச்சு. நான் நிறைய பேசணும், நிறைய நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்தேன். ஆனால் எல்லாரும் வந்துட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களிடம் என் மனம் திறந்து நிறைய பேசுவதற்கு காத்திருக்கிறேன். வானத்தில் பறக்க வேண்டுமென்றால் கழுகாக மட்டும்தான் இருக்க வேண்டும். வானத்தில் பறக்க வேண்டுமென்றால் கழுகாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்கள் வாத்துகளுடன் நீந்தி கொண்டிருந்தால் ஒருபோதும் உங்களால் கழுகாக மாற முடியாது. உங்கள் வானம், உங்கள் சிறகு, உங்கள் இலக்கு. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.